இந்த பாலஸ்தீன நிகழ்வுகள், இந்த பாலஸ்தீனத்தில் அழிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஈமானிய சிட்டுக்களின் நினைவுகள் எங்களுடைய உள்ளத்தில் என்ன தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றன என்பது அடுத்து நானும் நீங்களும் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அன்புக்குரியவர்களே, பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிற என்னுடைய சகோதரன், அவனுடைய முகநூட்களிலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் பாலஸ்தீனத்திற்காய் கண்ணீர் வடிக்கிற அதே சகோதரன் தான் ஏதாவது ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகினால் தியேட்டரிலே போய் நான் படம் பார்க்கிறேன் என்று சொல்லி அதனுடைய லொகேஷனையும் அவருடைய பெயரிலே, அவனுடைய பேஜிலே ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார். நாளாந்தம் பாலஸ்தீனத்தின் நிகழ்வுகளை சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்வையிடுகிற அதே சகோதரன் தான் சுபஹு தொழுகை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீன நினைவுகளை பற்றி பேசுகிற அதே சகோதரன் தான் பெற்றோரோடும் மற்றோரோடும் உறவில்லாமல் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீனத்தை பற்றி அதன் அழிவுகளை நாளாந்தம் பார்த்து கண்ணீர் வடிக்கிற அதே சகோதரன் தான் இந்த பூமியில் அல்லாஹுக்கு மாறு செய்வதை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறான். ஈமானிய உறவுகளே, இந்த சோதனைகள், இந்த நினைவுகள் ஒரு உண்மையை எங்களுக்கு சொல்லுகின்றன. இந்த பூமியில் எப்படித்தான் வாழ்ந்தாலும் இந்த பூமி நிரந்தரமற்றது. இந்த பூமி நிரந்தரமற்றது. இந்த பூமியினுடைய வாழ்க்கை என்றோ ஒரு நாள் முடிந்து போகக்கூடியது. இதற்காக ஓடுகிற ஓட்டமும் உழைக்கிற உழைப்பும் வாழுகிற வாழ்க்கையும் என்றோ ஒரு நாள் எங்களை விட்டும் கை நழுவி செல்லக்கூடியது என்கிற உண்மையை பாலஸ்தீன் எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாகி போயிருக்கின்றன. அவர்கள் நேசித்து வளர்த்த உறவுகள் எல்லாம் ஷஹீதுகளாக கபறுகளுக்குள் போயிருக்கிறார்கள். அவர்கள் வாழ வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய வயதில் கைகளை இழந்து கால்களை இழந்து அவற்றுக்கான சரியான சிகிச்சைகள் கூட செய்வதற்கு வைத்தியசாலைகள் இல்லாமல் அந்த வைத்தியசாலைகளுக்கு மேல் கூட குண்டுகள் போடப்பட்டு அழிச்சாட்டியம் செய்யப்பட்டு சிதறி போய் கிடக்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்ற போராட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற என்னுடைய ஈமானிய சகோதரனே, என்னுடைய உறவே, அல்லாஹுக்காக ஒரு நிமிடம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் அமர்ந்து சிந்தித்து பார்ப்போம் உறவுகளே. இந்த வாழ்க்கையில் பாலஸ்தீன சகோதரன் இதே நாள், இதே நொடி, வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு கூட போக வழி இல்லாமல் அவனுடைய கால்கள் இழந்து, கைகள் இழந்து, உறவுகள் இழந்து, குழந்தைகள் இழந்து, பெண்களை இழந்து, வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் இழந்து அந்த பாலை வெளியிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உறங்குவதற்கு இடம் இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து இத்தனை சுகங்களையும் தந்து இந்த பூமியில் வாழ வைத்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஒரு சொகுசான வாழ்க்கை தந்த பொழுதும் கூட அல்லாஹுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே? என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே? பாலஸ்தீனத்தை பற்றியோ அங்கு வருகிற நிகழ்வுகளை பற்றியோ வெறும் வீடியோக்களை ஷேர் பண்ணுவதால் மட்டும் நீங்கள் சொர்க்கம் போய்விட முடியாது. நீங்கள் பரிதாபப்படுவதால் மட்டும் எதுவும் அங்கு நடந்துவிடப் போவது கிடையாது. உங்களுடைய பரிதாபங்களும், உங்களுடைய கோபங்களும், கொந்தளிப்புகளும், சமூக வலைத்தள பதிவுகளும் ஏதோ இஸ்ரேலில் பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரப்போவது கிடையாது. ஆனால் இங்கு நீங்கள் ரப்போடு இருந்து அவர்களுக்காக செய்கிற பிரார்த்தனைகள் அவர்களுக்கான மாறுதலுக்கான ஒரு சாதனம். அன்புக்குரியவர்களே, அந்த ஆயுதத்தை தூக்க மறந்திருக்கிறீர்கள். உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். இங்கிருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் நான் கேட்கிறேன். இந்த காசா பிரச்சனை ஆரம்பித்து இன்றோடு கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த 2-3 வாரங்களில் நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னால் முடியும் என்றால் சுஜூதிலே இருந்து கூட, ஏன் தஹஜ்ஜுடைய நேரம் எழுந்திருந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய பாலஸ்தீன உறவுகளை நீ பாதுகாத்து விடு, இந்த கொடுங்கோலர்களான இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் நீ அழித்து நாசப்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையேனும் கையேந்தி கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஈமானிய சகோதரர்கள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்கள் இந்த சபையில் இருக்கிறோம்? இதை பற்றி மிம்பரில் இமாம் பேசவில்லை, பள்ளிவாசல்களில் பேசவில்லை என்று சொல்லி விமர்சனங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிற ஈமானிய சகோதரன், எனக்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம், யா அல்லாஹ், இவர்களுக்கு எதிராக நீ நடந்து விடு,
இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக உன்னுடைய சக்தியை நீ வெளிப்படுத்தி விடு. இந்த பூமியில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். குஃப்ரையும் காபிர்களையும் நீ கேவலப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது உள்ளம் கசிந்து போகவில்லை தானே? வெறுமனை உணர்வுகளுக்கு அடிமைப்பட்ட சமூகம் அன்புக்குரியவர்களே, உணர்வுகளுக்கு அடிமைப்பட்ட சமூகம். நாளை காசாவுடைய பிரச்சனை யுத்த நிறுத்தம் என்று வந்தால் மறந்து விடுவோம். அங்கு ஷஹீதான உறவுகளை மறந்து விடுவோம். துண்டு துண்டாக சிதறிய உடல்கள் ஊடகங்களில் வரவில்லை என்றால் மறந்து விடுவோம். அதை பற்றி பேசுவதையும் எழுதுவதையும் பிரார்த்திப்பதையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி விடுவோம். இன்னும் ஒரு பிரச்சனை வந்தால் அதன் பக்கம் விரண்டோடுவோம். ஈமானிய சமூகத்தின் அவல நிலை எப்படித்தான் இருக்கிறது உறவுகளே? எதிலும் உறுதி இல்லை, எதிலும் ஒரு உறுதி இல்லை. அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, எங்களால் முடியுமான இந்த பிரார்த்தனை என்ற ஆயுதத்தையாவது கையில் தூக்கி அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச முடியவில்லையே, அல்லாஹ்விடத்தில் அழ முடியவில்லையே. அந்த காட்சிகள் உங்களுடைய வீடுகளுக்குள் இருந்தால், உங்களுடைய கைகளில் தவழ்ந்து விளையாடுகிற ஒரு குழந்தை உங்களுடைய கண் முன்னே உங்களுடைய பரம விரோதியால் அடித்துக் கொல்லப்பட்டால், உங்களுடைய பரம விரோதியால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டால், உங்களால் இப்படித்தான் வாழ முடியுமா? இப்படி சந்தோஷமாகத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற உணர்வு இருக்குமா? எதை புரிந்து வைத்திருக்கிறோம் ஈமானிய உறவுகளே? இந்த சோதனைகள் ஏன் வருகின்றன என்ற அங்கலாய்ப்பு, வெறுமனே சில விமர்சன கருத்துக்கள், வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்கிறது. பலஸ்தீன பிரச்சினைக்கு பிறகு வாழ்க்கையை மாற்றிக் கொண்டவர்கள் யார்? வட்டியை விட்டவர்கள் யார்? கொழுக்கல் வாங்கல்களில் நேர்மையை கொண்டு வந்தவர்கள் யார்? அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தரவில்லையே என்று சொல்லி நன்றியோடு நினைத்தவர்கள் யார்? நன்றியோடு நினைத்தவர்கள் யார்? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தின் சோதனைகள் மறுபக்கம் மாறி அடிப்பதற்கு முன்னால் வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், ஒரு காலம் நாங்கள் சோதனைகளோடு இருந்தோம். அந்த சோதனைகள் மாறி அல்லாஹ் ஒரு சகஜமான சூழ்நிலையை தந்திருக்கிறான். இந்த சோதனையில் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு காலம் மாறி வருகிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சோதனை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் நினைத்தால் நன்றியோடு இருங்கள், நன்றியோடு இருங்கள். அந்த உறவுகள் படுகிற கஷ்டங்களை படவில்லையே என்கிற அந்த நன்றி உணர்வோடு என்னுடைய ரப்பு என்னை எப்படி பாதுகாத்திருக்கிறான் என்கிற சந்தோஷத்தோடு இருங்கள். அதே நேரம் உறவுகளே, அவர்கள் இழந்துவிட்ட அந்த வாழ்க்கை என்பது இழப்பு என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் வென்றிருக்கிறார்கள், அவர்கள் வென்றிருக்கிறார்கள். உறவுகளே, நான் தான் தோற்றுக் கொண்டிருக்கிறேன். இருக்கிற இந்த நிலையில் நான் மௌத்தாகி போனால் நான் சுவர்க்கமா நரகமா என்பதை என்னுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஷஹீதுகள் சுவர்க்கம் போகிறார்கள். இந்த உலகத்தின் கஷ்டங்களை விட்டு விடைபெற்று போகிறார்கள். உறவுகளே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு. அந்த பாக்கியத்தை பெற்றவர்களோடு வாழ முடியவில்லை விட்டாலும் அவர்களை மறுமையிலாவது காணுகிற பாக்கியம் பெறுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாலஸ்தீன உறவுகளின் வீடியோக்களை எல்லோரும் பார்க்கிறீர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் உண்மையில் ஷஹீதுகளாக இருந்தால் நாளை மறுமையில் எந்த நிலையில் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்த நிலையில் மஹ்ஷருடைய வெளியில் வருவார்கள். கைகால் இழந்தவர்களாக, உடலிலே குண்டுகள் துடைத்தவர்களாக, இரத்தம் தோய்ந்தவர்களாக, ஆடைகள் எல்லாம் கிழிந்தவர்களாக, அவர்கள் பட்ட அத்தனை சிரமங்களையும் காட்சிப்படுத்துகிற நிலையில் மஹ்ஷருடைய வெளியில் அவர்கள் வந்து நிற்கிற பொழுது நானும் நீங்களும் புத்தாடை அணிந்து வசதியாக வாழ்ந்து நிம்மதியாக தூங்கி எழும்பி எல்லா விதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு பாவங்கள் செய்து கிடைத்தால் தொழுது கிடைத்தால் இபாதத்து செய்து சுகமாக எங்களுடைய இல்லங்களுக்குள் அல்லாஹ் தந்த அத்தனை நிஅமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த மனைவியோடு சுகமாக இருந்து கொண்டு, அல்லாஹ் தந்த பிள்ளைகளோடு பாசமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நாளை மஹ்ஷருடைய வெளியில் போய் நிற்போமே, நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நிற்போமே. அல்லாஹ் எங்களிடத்திலும் விசாரிப்பானே, எங்களிடத்திலும் விசாரிப்பானே. ثم لتسألن يومئذ عن النعيم
இந்த நியாமத்துக்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பானே, அந்த ஷஹீதுகள் சொல்லுவார்களே, யா அல்லாஹ், இதோ என்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ், உனக்காக நான் ஷஹீதாகி வந்திருக்கிறேன் என்று அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது, ஈமானிய சகோதரனே, ஈமானிய உறவே, நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்றாவது ஒரு நாள் அமர்ந்து ஆறுதலாக யோசித்திருக்கிறோமா சகோதரர்களே? அமர்ந்து ஆறுதலாக யோசித்திருக்கிறோமா? கொஞ்சம் அவர்களுடைய இடத்திலே இருந்து பார்த்திருக்கிறோமா? ஒரு நொடியேனும் ஒரு பாலஸ்தீன சகோதரனாக வாழ்ந்து பார்த்திருக்கிறோமா? ஒரே ஒரு நாள், அந்த நாளில் ஒரே ஒரு மணி நேரம் ஒரு பாலஸ்தீன தந்தையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய கண் முன்னே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜனாசாக்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய கைகளிலும் கால்களிலும் காயங்கள், தலையிலே கட்டு போடப்பட்டிருக்கிறது. உங்களால் எழுந்து நடக்கவும் முடியவில்லை. உங்களுடைய குழந்தைகளின் ஜனாசாக்களை முத்தமிடவும் முடியவில்லை. மனைவியை தேடுகிறீர்கள், அவள் எந்த வைத்தியசாலையில் ஜனாசாவாக கிடக்கிறாளோ தெரியவில்லை. தாயை பார்க்கிறீர்கள், அவள் ஏதோ ஒரு மூலையில் சிதைந்து போய் கிடக்கிறாள். தந்தையை பார்க்கிறீர்கள், அவன் எங்கோ ஒரு இடத்தில் தலையில் இல்லாமல் கிடக்கிறான். நீங்கள் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் உறவுகள் எல்லோரையும் மர்மை வாழ்வுக்காக அனுப்பிவிட்டு வைத்தியசாலை கட்டைகளில் அந்த காயத்தோடு அடிபட்ட உடலோடு துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட நான் ஈமானியன், அல்லாஹுக்காக வாழுகிறேன், என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற அந்த பாலஸ்தீன சகோதரனாக ஒரே ஒரு மணி நேரம் இந்த பூமியில் வாழ்ந்து பாருங்கள் உறவுகளே. இந்த வாழ்க்கையினுடைய போலித்தன்மையை புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அடைகிற அத்தனை சந்தோஷங்களுடைய ஏமாற்றத்தையும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அனுபவிக்கிற இந்த சுகங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் செய்கிற அத்தனை பாவங்களும் அல்லாஹுக்கு எவ்வளவு எதிரானது என்பதை விளங்கிக் கொள்வீர்கள். ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளில் ஒரே ஒரு மணி நேரம் ஒரு பாலஸ்தீன தந்தையாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவர் எந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதும் புரியும். அந்த ஈமானிய தரமும் விளங்கும். நான் ஈமானில் எங்கிருக்கிறேன் என்பதும் புரியும் உறவுகளே. அத்தனை இழப்புகளோடும் அண்மையில் ஒரு வீடியோ காட்சி வந்தது. தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய இளம் சகோதரன் மரணத்தின் பிடியிலே இருக்கிறான். அவனை விட ஒரு 2 வயது மூத்த சகோதரன், ஒரு 6-7 வயது குழந்தைகள். தன்னுடைய சகோதரன் வைத்தியசாலை கட்டிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்காக ஒரு 8 வயது சகோதரன் களிமா சொல்லி கொடுக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு வைத்தியசாலையில் மகன் அப்படியே தலை முழுக்க கட்டு போட்டு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். கண்களும் வாயும் மட்டும் தான் திறந்திருக்கிறது. பக்கத்து கட்டிலே தந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலும் கால்களிலும் அடிபட்டு அப்படியே இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கின்றன. அவருக்கு மருத்துவ சிகிச்சை கூட இன்னும் செய்யப்படவில்லை. மகன் தந்தையை பக்கத்திலே இழுத்து சொல்கிறான், வாப்பா கவலைப்படாதீர்கள், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று. அத்தனை வேதனையோடும் அந்த பாலஸ்தீன சிறுவன் தன்னுடைய தந்தைக்கு ஆறுதல் சொல்கிறான். இந்த ஈமான், இந்த உறுதிமிக்க ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் வாழ்க்கையை பற்றி வெறுமனே எழுதி தள்ளுகிறோம் உறவுகளை. வாழ்ந்து பாருங்கள்.